இன்னைக்கு வாங்க நம்ம முடக்கத்தான் கீரை தோசை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரை ஒரு பிடிச்சு பிடி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரே 1 டீஸ்பூன், அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, மிளகு ஜீரகம் எடுத்துட்டு 2 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. தோசை சுடுறதுக்கு இட்லி மாவோ தோசை மாவோ எந்த மாவோ, ஒரே மாவு தானே ரெண்டுக்கும். இப்போ இதை என்ன பண்ண போறேன், இது எல்லாமே மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவுல கலந்து தோசை ஊத்திக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, மிக்ஸ் என்னோட ஜார்ல நல்லா நைஸா அரைச்சிருச்சு. இப்போ இதை இந்த மாவுல கலந்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச விழுது இந்த மாவுல கலந்துக்கலாம். இப்ப அரைச்சதை நல்லா இந்த மாவுல கலந்துக்கிறணும். இப்ப நல்லா கலந்தாச்சு. தோசைய ஊற்றணும். அப்படியே நல்லா மொறுன்னு வரும். இதுல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லையா நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் பசை பாத்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. ஒரு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இதே அளவோட நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் தோசை. நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்க போடுங்க. தோசை பாருங்க எப்படி எலும்பி வருதுன்னு, அப்படியே நீங்க இந்த மாதிரி எடுத்துடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்க, எப்படி மொறுன்னு இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுதுங்களா.